வணக்கம் நண்பர்களே. சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது சவுதி அரேபியாவின் இன்றைய தமிழ் செய்திகள். மஸ்ஜிதுல் ஹரம் மற்றும் மஸ்ஜிதுல் நபவியில் தொழுவதற்கு அனுமதி தேவையில்லை சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் உள்ள ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் மக்கா ஹரம் மதீனாவில் உள்ள மஸ்ஜிதுல் நபவியில் தொழுகைகள் அனுமதி பெறும் முறையை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இருப்பினும் உம்ரா செய்யும் ரப்தா தொழுவதற்கு ஈட்மாரண மற்றும் தவக்கலன அப்ளிகேஷன் மூலம் அனுமதி பெறும் செயல்முறை தொடரும் என்று அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. தவக்கலன அப்ளிகேஷனில் தடுப்பூசி செலுத்தியதாக உள்ள நோய் எதிர்ப்பு நிலை மட்டும் 2 புனித மசூதிகள் நுழைந்து தொழுகை நிறைவேற்றுவதற்கு ஒரே நிபந்தனை ஹஜ் உம்ரா அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. வைரஸ் தொடர்பான பல முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் ரத்து செய்வதாக சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சகம் அறிவித்ததை அடுத்து ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகத்திடமிருந்து இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டது. இந்த அறிவிப்பில் சவுதி அரேபியாவுக்கு வரும் மக்களுக்கான கட்டாய நெகட்டிவ் PCR முடிவை ரத்து செய்தல், நிறுவனம் அல்லது வீட்டு தனிமைப்படுத்தல் ரத்து ஆகியவை அடங்கும் என்றும் அனைத்து நாடுகளிலிருந்தும் ராட்சியத்துக்கும் அங்கிருந்து நேரடி விமானங்கள் அனுமதிப்பு இதில் அடங்கும். தனிமைப்படுத்தல் முன்பதிவு செய்தவர்களின் தொகையை திரும்ப வழங்க வேண்டாம். சவுதி அரேபியாவில் தனிமைப்படுத்தல் நீங்கியதை தொடர்ந்து சவுதி அரேபியா வருவதற்காக தனிமைப்படுத்தல் முன்பதிவு செய்தவர்களின் தொகையை திரும்ப வழங்க வேண்டும் என்று சவுதி அரேபியா விமான போக்குவரத்து நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் முன்பதிவு செய்தவர்கள் பெறுவதற்கு லிங்க் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த லிங்கில் நேரடியாக சென்று நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த தொகை திரும்ப கிடைப்பதற்கு 21 நாட்கள் தொடக்கம் 28 நாட்கள் ஆகும் என்று சொல்லப்படுகின்றது. இது அல்லாத மற்ற விமான நிறுவனங்களின் முன்பதிவுகள் செய்ய இருந்தால் தங்கள் ஏஜென்சிகளை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். இதில் குறிப்பு, சவுதி அரேபியா ஏர்லைன்ஸில் முன்பதிவு செய்தவர்கள் உங்களுடைய பணத்தை மீளப் பெறுவதற்கு லிங்க் தேவையானவர்கள் கொமெண்டில் கேளுங்கள், அந்த லிங்கை தருகின்றோம். சவுதி அரேபியாவில் சிறிய பள்ளிகளில் தற்காலிகமாக நடைபெற்று வந்த யும்மா தொழுகை நிறுத்தப்படுகின்றன. சவுதி அரேபியாவில் வைரஸ் தொற்று மற்றும் சமூக இடைவெளி பின்பற்றுதல், அதேபோல் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக சிறிய பள்ளிகளில் தற்காலிகமாக யும்மா தொழுகை நடத்த இஸ்லாமிய விவகார அமைச்சகம் அனுமதி வழங்கியிருந்தது. தற்பொழுது சிறிய பள்ளிகளில் தற்காலிகமாக நடத்தப்பட்டு வந்த யும்மா தொழுகைகள் நிறுத்துமாறு அமைச்சகம் கூறியிருக்கின்றது. அதேபோல் நிர்ணயிக்கப்பட்ட பெரிய பள்ளி வாசல்களில் யும்மா தொழுகை எப்போதும் போல் நடைபெறும். வைரஸ் பாதிப்பு நிலவரம் தினசரி வழங்கப்படாது என்று தொடக்கம். சவுதி அரேபியாவில் வைரஸ் பெருந்தொற்று அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்க நிலையில் தினசரி வைரஸ் பாதிப்பு நிலவரம் இனிமேல் வழங்கப்படாது என்றும் அதே நேரத்தில் அதிகபூர்வமான இணையதளத்தில் பதிவு செய்யப்படும் இந்த பாதிப்பிலிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டுவர உதவிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக சொல்லப்படுகின்றது. இனிமேல் நாளாந்த வைரஸ் தொற்று நிலவரங்கள் தொடர்பான பதிவுகள் இடம்பெறாது என்பதை சுகாதார அமைச்சின் விசேட பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக வைரஸ் தொற்று எண்ணிக்கை கட்டுப்பாட்டுகள் வந்திருப்பதாகவும் மிக குறைந்த தொற்று விகிதமே தற்சமயம் பரவலாக காணப்படுவதன் அடிப்படையில் இனிமேல் வைரஸ் தொற்று விகிதம் நாளாந்த அடிப்படையில் வெளியிடப்படாது என்ற அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கிங் ஃபஹத் ஹாஸ்வி அதன் வருகை மற்றும் புறப்பாடு நடைமுறைகளை புதுப்பித்துள்ளது. கிங் ஃபஹத் ஹாஸ்வி ஆனது மக்கள் பாலம் வழியாக சவுதி அரேபியாவுக்குள் நுழைவதற்கு அல்லது வெளியேறுவதற்கான அதன் நடைமுறைகளை மேம்படுத்தியுள்ளது. வருகை நடைமுறைகளை புதுப்பிப்பதன் ஒரு பகுதியாக எதிர்மறையான PCR சோதனை முடிவு ஒப்புதல் அல்லது வைரஸுக்கான ஆன்டிஜென் சோதனை சமர்ப்பிக்க வேண்டிய தேவை நீக்கப்படும். ராட்சியத்துக்கு வந்தவுடன் நிறுவனம் மற்றும் வீட்டு தனிமைப்படுத்தல் ரத்து செய்தால் அத்துடன் அனைத்து வகையான விசிட் விசாக்களையும் வைத்திருப்பவர்கள் வைரஸினால் பாதிக்கப்பட்டால் சிகிச்சைக்கான செலவுகளை ஈடுகட்ட மருத்துவ காப்பீடு வைத்திருக்க வேண்டாம். தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 20.11, இலங்கை ரூபாவில் 53.62. தொடர்ந்து இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 219 ரியால். 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 239 ரியால். ரியாஸ் சீசன் மண்டலங்கள் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் முகக்கவசம் அணியாத பார்வையாளர்களை பெறுவார்கள்.
ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி ரியாத் சீசன் கண்காட்சிகள் தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதிர்பார்த்து கடந்த காலத்தில் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையை பெற்ற பின்னர் முழுத்திறனில் முகக்கவசம் இல்லாத பார்வையாளர்களை பெறத் தொடங்கின. ரியாத் சீசன் பார்வையாளர்கள் அனைத்து நடவடிக்கைகளின் போது திறந்த இடங்களில் முகக்கவசங்கள் அணிய தேவையில்லை என்றும் உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ அதிகாரத்தின் சமீபத்திய அறிவிப்பை தொடர்ந்து ராட்சியத்துக்கள் வைரஸ் தொற்று நோயை எதிர்த்து போராடுவது தொடர்பான முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை நீக்குகின்றன. இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வெளிநாட்டு யாத்திரைகள் வருவார்கள். நாடுகளுக்கான ஒதுக்கீடுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவித்தல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. வைரஸ் கட்டுப்பாடுகளால் 2 ஆண்டுகளாக சிக்கித் தவிக்கும் வெளிநாட்டு யாத்திரைகளின் வருகை இந்த ஆண்டு தொடங்க உள்ளது. சவுதி அரேபியா நுழைய தடை மற்றும் வைரஸ் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து வெளிநாட்டு யாத்திரைகளை ஏற்றுக்கொள்ள நாடு தயாராகி வருகின்றது. வெளிநாடுகளிலிருந்து வரும் யாத்திரைகளுக்கான ஒதுக்கீடுகள் இந்த ஆண்டு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் இந்த ஆண்டு யாத்திரைகளுக்கு நோய் எதிர்ப்பு நிலை கட்டாயம் என்று அறியப்படுகின்றது. விவரங்கள் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகத்தில் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தடுப்பூசியை முடித்தவர்களுக்கு மட்டுமே ஹஜ் செல்ல அனுமதிக்கப்படுகின்றதாகவும் ஒவ்வொரு நாட்டுக்கான திருத்தப்பட்ட ஹஜ் ஒதுக்கீட்டை அமைச்சகம் அறிவிக்கும் என்றும் வெளிநாடுகளிலிருந்து வரும் பக்தர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு நிபந்தனை எதுவும் இருக்காது என்றும் தற்பொழுது சவுதி அரேபியா வருபவர்களுக்கு சிறப்பு நிபந்தனைகள் எதுவும் இல்லை என்றும் இந்த அளவுகோல் யாத்திரைகளுக்கு பொருந்தும் என்றும் தற்பொழுது 2 கரம்களிலும் பிரவேசிப்பதற்கு தொழுகையில் கலந்து கொள்வதற்கும் நபிகள் நாயகத்தின் கப்ருவை தரிசித்து வணக்கம் செலுத்துவதற்கான அனுமதி முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மதீனாவில் உள்ள ரஃப்தாவில் உம்ரா மற்றும் தொழுகை மட்டும் அனுமதி கட்டாயம். சவுதி அரேபியா மற்றும் இந்திய அரசாங்கத்தின் அனைத்து சுகாதார மற்றும் வைரஸ் நெறிமுறைகளின்படி இந்தியா ஏற்கனவே தயாரிப்புகளை தொடங்கியுள்ளது. தொடர்ந்து 7 பகுதிகளில் கடும் புழுதி புயல் வீசும் என்று அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 7 பகுதிகளில் நாட்டின் 7 பகுதிகளில் பலத்த புழுதி புயல் வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த புழுதி புயல் மற்றும் மழை பெய்து வருவதாகவும் இன்னும் சில மணி நேரங்களுக்கு இது தொடரும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா அரம்கோ ஆசியா கச்சா எண்ணெய் விலையை எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்த்தியுள்ளது. சவுதி அரேபியா தேசிய எண்ணெய் நிறுவனமான சவுதி அரேபியா அரம்கோ ஆசிய நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் விலையை உயர்த்தி இருப்பதுடன் கச்சா எண்ணெயின் ஏப்ரல் அதிகாரப்பூர்வ விற்பனை விலை உயர்த்தப்பட்டது. இதன் மூலம் சில வரலாறு காணாத உயர்வை எட்டியிருக்கின்ற சவுதி அரேபியாவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து சாதனை படைத்திருக்கிறது. மத்திய கிழக்கில் எதிர்பார்க்கப்படும் எண்ணெய் தேவை அதிகரிப்பு ஆகியவற்றின் பின்னணியில் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவிலிருந்து ஆசியாவிலிருந்தும் சப்ளைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உலக எண்ணெய் விலை 2008க்கு பிறகு மிக உயர்ந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது. சவுதி அரேபியாவில் இருந்து வெளிநாடு செல்ல குடிமக்களுக்கு பூஸ்டர் டோஸ் கட்டாயம். சிவில் ஏவியேஷன். சவுதி அரேபியாவுக்கு வெளியே பயணம் செய்ய விரும்பும் குடிமக்கள் பூஸ்டர் டோஸ் கட்டாயம். வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு வைரஸின் பூஸ்டர் டோஸ் பெற வேண்டும் என்றும் சிவில் விமான போக்குவரத்து பொது ஆணையகம் உறுதி செய்திருக்கின்றது. 2 டோஸ் எடுத்து 3 மாதங்களின் பிறகு பூஸ்டர் டோஸ் கிடைக்கும் என்றும் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் தடுப்பூசியிலிருந்து விலக்கு பெற்றவர்கள் இதிலிருந்து விலக்களிக்கப்படுவதுடன் 18 வயதிற்கு உட்பட்ட குடிமக்கள் நாட்டு வெளியே பயணம் செய்வதற்கு முன் வைரஸின் அபாயங்களை உள்ளடக்கிய பயண காப்பீட்டு கொள்கைகளை பெற வேண்டாம். முன்பதிவு பணத்தை திரும்ப பெறுதல். சவுதி அரேபியாவுக்கு பயணிக்கும் பயணிகள் அனைத்து விமான நிறுவனங்களும் நிறுவன தனிமைப்படுத்தல் பேக்கேஜுடன் தொடர்புடைய கட்டணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். பணத்தை திரும்ப பெற உங்கள் விமான நிறுவன அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இன்றே ஏக இறைவனின் திருப்பெயரால் கடந்த வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியா ரியாத் மாநகரில் தேசிய தஃபீத் ஜமாத் கூட்டமைப்பின் ரியாத் தஃபீத் கூட்டமைப்பும் கிங் ஃபஹத் மெடிக்கல் சிட்டியும் இணைந்து நடத்திய மாபெரும் இரத்த தான முகாமில் பலத்த புழுதிக்காற்றின் காரணமாக மக்கள் வெளியில் வருவதற்கு யோசனை செய்யும் சூழலில் 65 நபர்கள் கலந்து கொண்டு 50 நபர்கள் குருதிக்குடை வழங்கியிருக்கின்றார்கள். நீரின்மை காரணமாக பல தமிழ் சகோதரர்கள் சமாதானப்படுத்தி இன்னும் 2 வாரத்தில் அடுத்த முகாம் நடத்த இருக்கின்றோம். அதில் உங்களிடம் குருதிக்கொடை பெறுவோம் என்ற வாக்குறுதி பெற்றவர்களாக கலந்து சென்றனர். என்றும் சமூக சேவையில் ரியாத் தஃபீத் ஜமாத் கூட்டமைப்பு.
சவுதி அரேபியா நாட்டுக்கான உடனடி வேலைவாய்ப்பு விரைவான பயணம். நேரடியாக எமது காரியாலயத்துக்கு வந்த பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு மேலும் தகவல்கள் தேவைப்பட்டால் அழையுங்கள் 94 70 40 70 770. எங்கள் அலுவலக நேரம் காலை 9 மணி தொடக்கம் 6 மணி வரை. இதில் இருக்கும் தகமையுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். மதீனா மஸ்ஜிதுல் நபவியில் பாபா சலாம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நேற்றைய செய்திகளுக்கு கிடைக்கப்பட்ட கொமன் விவரங்களை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். நெரோ ஹாய் அண்ணா இத்தாவிலிருந்து கொழும்புக்கு நேரடி விமான சேவைகள் உள்ளதா அறிய தரவும் என்று குறிப்பிட்டுள்ளார். கண்டிப்பாக நேரடி விமான சேவைகள் உண்டு. ஏர்லைன்ஸ் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் இருக்கு, கட்டார் ஏர்வேஸ் இருக்கின்றது மற்றும் சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் இருக்கின்றது. நீங்கள் நேரடி விமானங்களை விட டிரான்சிட் விமானங்கள் இன்னும் ஒரு நாட்டில் இறங்கி பயணங்களை மேற்கொள்வது இன்னும் டிக்கெட் மலிவாக இருக்கும். நேரடி விமானங்களுக்கு டிக்கெட்டின் பெறுமதி அதிகமாக இருக்கும். டிரான்சிட் விமானங்களுக்கு டிக்கெட்டின் பெறுமதி குறைவாக இருக்கும். ஜித்தாவிலிருந்து கொழும்புக்கு நேரடி விமான சேவைகள் உண்டு. மற்றும் சிதம்பரம் மாறி மகிழ்வான தகவல் உறவே நன்மைகள் மீண்டும் 2 வருட துயரங்கள் போல் ஏற்படாமல் இருக்க இறைவனை வேண்டி நிற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் அடங்கா தமிழன் திருவா மகிழ்ச்சி தந்தமை என்று குறிப்பிட்டுள்ளார். ஐயப்பன் அபி வைரஸ் கட்டுப்பாடுகள் நீக்கியதற்கு சவுதி அரேபியாவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். பல இன்றைய தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாகவும் மகிழ்ச்சியான தருணம். வாழ்த்துக்கள், நன்றி அனைத்து உள்ளங்களுக்கும். இரவு வணக்கம் நண்பர்களே, அன்புடன் ஐயப்பன் ரியாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் கே குகன் வணக்கம் அண்ணா, உங்கள் செய்திகள் அருமையாக உள்ளது, மிக்க நன்றி அண்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஹாஜா நஜிமுதீன் அன்பு எஃப்னா டிவி அவர்களுக்கு மிகவும் நன்றி. கட்டுப்பாடுகள் தளர்வு நல்ல செய்தி மற்றும் உயிரிழந்தவர்களின் செய்தியை கேட்கும் பொழுது மிகவும் வருத்தமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யாமல் முகமது வணக்கம், அஸ்லாமு அலைக்கும், எஃப்னா நியூஸ் வெல்கம் ஃப்ரம் ரியா சவுதி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஃபசீல் அருமையான பதிவு, சவுதி அரேபியாவிலிருந்து ஸ்ரீலங்கா போவதற்கு PCR எடுக்க வேண்டுமா என்று கேட்டுள்ளார். நேற்று கிட்டத்தட்ட 5 நிமிடம் விமானம் பற்றிய செய்திகளாகவே அமைந்திருந்தது. அப்படி இருந்தும் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கின்றது. உண்மையில் 3 தடுப்பூசிகள் பெற்றிருந்தால் கண்டிப்பாக PCR தேவையில்லை. அதே போன்றும் சவுதி அரேபியாவில் 2 டோஸ் தடுப்பூசி போட்டு 3 மாதம் கடந்தவர்களுக்கு 3வது தடுப்பூசி கிடைக்கப்படுகின்றது. அதே நேரம் 3 தடுப்பூசி போட்டு 8 மாதம் கடந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஊசி போட்டிருக்க வேண்டும். ஆகவே PCR தேவையில்லை. அந்த வரைமுறைக்கு உட்பட்டு செயற்பட்டால் PCR தேவை இல்லை. மற்றும் PM ஆரிஃப் மகிழ்ச்சியான செய்தி, உங்கள் பணி மேலும் சிறக்க வாழ்த்துகின்றேன். ரியாத்திலிருந்து ஆரிஃப். மற்றும் குமார் டில்லோ மிக்க நன்றி தம்பி, உங்கள் செய்திகள் நான் 2013 பின்தொடர்கின்றேன். தகவல் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. நான் 9வது வருடங்கள் ரியாத்தில் ஒரே இடத்தில் வீட்டு சாரதியாக பணிபுரிகின்றேன். எனது ஊர் இலங்கை நோவோட். எனது பெயர் குமார். 5 வருடங்களுக்கு பிறகு வரும் 6ஆம் மாதம் இலங்கை செல்ல இருக்கின்றேன் என்ற குமார். மற்றும் அமுதா மகேஷ் நன்றி, உங்கள் தகவல் எல்லாம் தெரிந்து கொள்ள முடியுது, மிக்க நன்றி. என் பெயர் இந்திரா. நான் இலங்கை இப்பொழுது சவுதி அரேபியாவில் பணிப்பெண்ணாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் அரசன் இன்று நல்ல செய்தி கொடுத்ததற்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் அப்பாஸ் இன்று நல்ல தகவல்கள் ஐயா, வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஹரப்பையா மனோகரன் வணக்கம் ஐயா, தகவல் அனைத்துக்கும் மிக்க நன்றி ஐயா என்று சொல்லியிருக்கின்றார். ஐயப்பன் அபி என்னுடைய கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, நான் 2 மாத விடுப்பு முறையில் இந்தியா செல்கின்றேன். அங்கு நான் உங்கள் செய்திகளை பார்ப்பேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஐயப்பன் அபி. மற்றும் வணக்கம் அண்ணா, நான் ரியாத்தில் பணிப்பெண்ணாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். தோமஸ் செல்வராணி என்று குறிப்பிட்டுள்ளார். இவர் இலங்கையைச் சேர்ந்தவர். மற்றும் ரங்கநாதன் பழனிமுத்து தகவல் மிக்க நன்றி, வைரஸ் கட்டுப்பாடுகள் நீக்கம் மகிழ்ச்சியாக உள்ளதாக என்றும் குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ராஜேந்திரகுமார் சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து ராஜேந்திரகுமார் நான் இலங்கை வசிப்பிடமாக கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் காதர் தகவல்
தகவல்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் நிர்மலா, வணக்கம் அண்ணா, மிகவும் நன்றி அண்ணா, நீங்கள் தரும் செய்திகள் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நிர்மலா. மற்றும் யோன் ஹில்பர்ட், மகிழ்ச்சியான செய்திக்கு தந்தமைக்கு மிக்க நன்றிகள் என்று சொல்லியிருக்கின்றார். மற்றும் ரங்கநாதன் பழனிமுத்து, தகவலுக்கு மிக்க நன்றி, வைரஸ் கட்டுப்பாடுகள் நீக்கம் மகிழ்ச்சியாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஏக்பால், இன்றைய இனிய தகவல்களுக்கு மிக்க நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ராமகிருஷ்ணன், வணக்கம் அண்ணா, இன்றைய பகுதியில் இந்தியா செல்வதற்கு PCR வேணுமா வேண்டாமா என்று குறிப்பிடுவோம் என்று சொல்லிட்டார். PCR தேவையில்லை, வேக்சினை பொறுத்து. மற்றும் தேவன் பாய், இன்று அனைத்து தகவல்களுக்கு அருமை, மிக்க நன்றி, இரவு வணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் எஸ் பாசா கிங், மகிழ்ச்சியான செய்தி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் சிவா, ஹாய் வணக்கம் அண்ணா, நான் நலம், அறியாமல் இன்றைய செய்திகள் அருமை, வாழ்த்துக்கள் அண்ணா சிவா மம்முட்டி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் பாபு கண்ணாயிரம், மிக்க நன்றி ஐயா, தாங்கள் கொடுத்த செய்தி மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. கே பாபு, வேலூர் மாவட்டம், நான் அரப்மால் இயத்தாவில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் நசீர், இன்றைய தகவல்களுக்கு மிக்க நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் சகோ, இன்று உங்கள் தகவல் எல்லோரும் மிக்க பயனுள்ளது, உங்கள் செவி எங்களுக்கு தேவை, மிக்க நன்றி, நான் இலங்கையில் தற்பொழுது ரியாத்தில் வீட்டு பணிப்பெண்ணாக இருக்கின்றேன், நன்றி, வாழ்க வளமுடன் என்று குறிப்பிட்டுள்ளார். இவர் எமது நீண்ட நாள் வாசகர். மற்றும் அசீம், ரொம்ப நன்றி அண்ணா, அஸ்மீன் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் நாகராஜ் மலையாண்டே, நன்றி சோகோ, இனிய வணக்கம், இனிய இரவு வணக்கம், தங்கள் சேவை மேலும் இமயம் உயர வாழ்த்துக்கள், ரியாத் மாநகரத்திலிருந்து தங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது, நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் முகமது ஃபைசல், மாசா அல்லா, சூப்பர் நியூஸ், சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் நோ ஓப்பன் ஸ்ரீலங்கா என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் சியாமலா சியா, இரவு வணக்கம், இரவு நேர வணக்கம், உங்கள் தகவல்களுக்கு மிக நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் சத்யா வெங்கட், குட் நியூஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ராஜகோபால், தமிழ் மாறன், தகவலுக்கு நன்றி, இனிய இரவு வணக்கம், தமிழ் மாறன் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் தங்கராஜ் மோசஸ், அன்பான இனிய காலை வணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். நன்றி நண்பர், சவுதி அரேபியாவிலிருந்து இந்த நாடு போக வேண்டுமானாலும் இங்கிருந்து PCR எடுக்க வேண்டுமா? நசீர் கேள்வி கேட்டிருக்கின்றார், எடுக்க தேவையில்லை. மற்றும் கஜந்தன் LK, கன்கிராச்சுலேஷன் எஃப்னா தமிழ் டிவி, யுவர் நியூஸ் ரியலி ஸ்பீச் என்று சொல்லியிருக்கின்றார். மற்றும் அக்கறை பற்றி டிவி, தயவு செய்து ஒரு செய்தியை 2 முறை சொல்ல வேண்டாம் ப்ரோ என்று குறிப்பிட்டுள்ளார். ஓகே, நாங்கள் சொல்லவில்லை, சில விளக்கங்களுக்காக சில செய்திகளை நாங்கள் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஓகே, சொல்வதற்கு 2 முறை சொல்லாமல் தவிர்ப்பதற்கு முயற்சிக்கின்றோம். அக்கறை பற்று டிவி. மற்றும் குழந்தை சாமி, அனைத்து பதிவுகளும் அருமை, நன்றி, இரவு வணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ரகுமான், ஸ்ரீலங்கா, நன்றி அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஃபாத்திமா, பயனுள்ள தகவல், தேங்க்ஸ் அண்ணா, நான் இயத்தாவில் பணிபுரிகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஃபாத்திமா. மற்றும் கே திரேசா, நன்றி தம்பி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் பாபு ஹரே, இனிய இரவு வணக்கம் அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஹாதீஸ், அண்ணா, நான் நாடு திரும்பும், எங்களுக்கு PCR எடுக்க வேணுமா? நான் மட்டக்களப்பு வாகரை, கேதிஸ் மலர் என்று குறிப்பிட்டுள்ளார். PCR எடுக்க தேவையில்லை, நீங்கள் வேக்சின் பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன், அதனால் PCR எடுக்க தேவையில்லை. மற்றும் ஷாஜகான், மும்தாஜ் ஷாஜகான், வெல்கம் எஃப்னா நியூஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் கலிய பெருமாள் கிருஷ்ணசாமி, வணக்கமண்ணா, மிக்க நன்றி, அருமை என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் யாஃபின், மகிழ்ச்சி சார், இனி போகலாம், மதீனா மக்கா என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை, நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். சரி என்று அல்ஹம்துல்லா என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் சாந்தி ரிப் என்று குறிப்பிட்டுள்ளார். சொக்காரா முருகன், ஹாய் அண்ணா, இரவு வணக்கம், எஃப்னா தொலைக்காட்சிக்கு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அசாருதீன் சூப்பர் புரோ என்று குறிப்பிட்டுள்ளார். ஹபில் விக்னேஷ், கன்கிராச்சுலேஷன் நியூஸ், தேங்க்யூ ஸோ மச் என்று குறிப்பிட்டுள்ளார். பூமி, ஹாய் சகோதரா, இரவு வணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். லைலா, வணக்கம், மிக்க நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். நிகார், ஹாய் அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். அன்பு வணக்கம் நாதன், ஹாய், ஹாப்பி வணக்கம், வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஸ்ரீலங்கா அலி, ஸ்ரீலங்கா ப்ரோ, சவுதி அரேபியாவில் கார்கோவில் போட்டால் எத்தனை நாட்களில் ஸ்ரீலங்கா போய் சேரும் என்று கேட்டிருக்கின்றார். உண்மையில் இந்த கார்கோவில் பொருட்கள் போட்டால் எத்தனை நாட்களில் செல்லும் என்று உண்மையாக எனக்கு தெரியாது. நீங்கள் பொருட்கள் அனுப்பும்போது அவர்களே சொல்லுவார்கள், இத்தனை நாட்களின் பிறகுதான் அங்கு செல்லும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன்.
மற்றும் பாஸ்கர் அலி அண்ணா வணக்கம், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். தேங்க்ஸ் பிரதர் என்று குறிப்பிட்டுள்ளார். அரபு மொழியில் இருக்கின்றது அவருடைய பெயர். மற்றும் ஆறுமுருகன் செல்வி வெரி குட் நியூஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். அக்பர் அலி நல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். முகமது இஸ்மாயில் அஸ்ஸலாமு அலைக்கும், சவுதி அரேபியாவில் சில மாதங்களுக்கு முன்பு புதுப்பித்த எனது பாஸ்போர்ட் பதாவில் தொலைந்துவிட்டது. நான் எவ்வாறு புதிய பாஸ்போர்ட் பெறுவது? நான் தற்போது சவுதி அரேபியாவில் தான் இருக்கின்றேன். ஒரு சில மாதங்களில் நான் ஊருக்கு போக வேண்டியுள்ளது. நான் என்ன செய்வது என்று கேட்டுள்ளார். இது தொடர்பான விளக்கத்தை நான் எனது நண்பருடன் கேட்டுவிட்டு உங்களுக்கு கொமெண்டில் இதற்குரிய பதிலை தருவதற்கு முயற்சிக்கின்றேன். முகமது இஸ்மாயில் பார்த்துவிட்டு எனக்கு ரிப்ளை நீங்கள் தர வேண்டாம். மற்றும் ஸ்ரீலங்கா லங்கா ஹாய் நிசா தேங்க்ஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் தாஜுதீன் அப்துல்லா தாஜுதீன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். நிகார் தேங்க்ஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் சாந்தி ஹாய் தேங்க்ஸ் யூஆர் நைஸ் அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். ராஜ் நன்றி அண்ணன் ஆடுதுறை அன்பராட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். திருச்சி அமனுல்லா தமிழ்நாடு ரியாத் மற்றும் உலகத் தமிழர் ஊடகம் தகவல்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றிகள், வாழ்த்துக்கள். எஃப்னா தமிழ் செய்தி ஊடகம் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் கீதா மண்டலம் மற்றும் சாரிஃப் வணக்கம் நண்பரே வணக்கம். யாகீர் தமாம் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் நஜீமா குட் நியூஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஜுதீன் இவர் சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இலங்கையைச் சேர்ந்தவர். தனிகாசலம் இரவு வணக்கம் அண்ணா, ஒரு நல்ல செய்திகள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மற்றும் விஜய் தீபா ஹாய் என்று குறிப்பிட்டுள்ளார். நான் சவுதி அரேபியாவில் 2 தடுப்பூசி போட்டு 8 மாதங்கள் ஆகிவிட்டது. நான் ஊரில் இருக்கின்றேன். இப்போது நான் 18ஆம் தேதி சவுதி அரேபியா செல்ல நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் ஜஹீதா. 8 மாதங்கள் கடந்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டும். 3வது தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டும். பெற்றால் ஓகே, பிசிஆரும் தேவையில்லை, சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் வரலாம். மற்றும் ரகுபரன் நன்றி சார் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ராஜ் நன்றி அண்ணா ஆடுதுறை அன்பராஜ் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் நீனோ ஹாய் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் முகமது ஹாய் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் செல்வராஜ் தமிழ்நாடு. மற்றும் ரிசானா இத்தாவிலிருந்து. மற்றும் அபூபக்கர் ரியாத்திலிருந்து. மற்றும் செந்தில்குமார் தமாமிலிருந்து. நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.